இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். நாம் இந்த வாரத்திலே 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் எந்த எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சிறைப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக, சாத்தானுடைய அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக, அழிக்கத்தக்கதாக தேவ பலமுள்ளதா இருக்கிறது என்றால் தேவ வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சாத்தானுடைய அரண்கள் என்பது என்ன என்று சொல்லி நாம் கடந்த செய்தியிலே கேட்கும் பொழுது ஒரு கலக்கம், ஒரு செய்தியை கேள்விப்படுங்கிறதுனால் உண்டாகிற கலக்கம். ஆனால் அந்த கலக்கத்தை கொண்டு வந்து நம்முடைய இருதயத்துல வைக்கிறதுனால அதன் மேல் சாத்தான் ஒரு அரணை கட்டி எழுப்புகிறான். அப்படிப்பட்ட அரணுக்கு இடம் கொடுக்காதபடி யோசேப்பு மரியாள் அதை ஜெயித்து விட்டதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் தன்னை தேவனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்ததுனால அதை ஜெயித்தார்கள். ஆனால் ஏரோதோ தேவனை அறியாததுனாலே, அவனுக்கு தேவனை பற்றி அறிவு இல்லாததுனாலே, அதற்கு கீழ்ப்படியாததுனாலே, அதை அவனால புரிந்து கொள்ள முடியாததுனாலே அவன் சந்தோஷத்தையும் வாழ்க்கையும் இழந்து போகிறான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் அதை குறித்து நாம் இன்னும் கொஞ்சம் தியானிக்கலாம். சாத்தானுடைய அரண் என்பது அவன் நமக்குள்ளே போடுகிற எண்ணங்கள், அந்த நம்ம மனசுல வர்ற எண்ணங்கள், அவை நம்மை அடிமைப்படுத்தி சிறைப்படுத்திக் கொள்கிறது. எதிர்மறையான எண்ணங்கள் நம்மை அடிமைப்படுத்தி சிறைப்படுத்திக் கொள்வதுதான் சாத்தானுடைய அரண் என்பது. அதை ஜெயிக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்முடைய கைகளிலே, நம்முடைய மனதிலேயே ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். அவன் எப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நம்மை அடிமைப்படுத்தி சிறைப்படுத்திக் கொள்கிறான் என்று சொன்னால், அவன் பயன்படுத்துகிற மிக அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் பயம். எதையாவது ஒரு காரியத்தை குறித்து நம்மை பயப்பட செய்து அந்த பயம் என்கிற உணர்விலே நம்மை அடிமைப்படுத்தி சிறைப்படுத்திக் கொள்கிறான். இந்த அரணை நாம் ஜெயிக்கும்படியாக நமக்கு போராயுதம் இருக்கிறது. இந்த எப்படி இந்த அரண் நமக்குள்ள ஸ்ட்ராங்கா உருவாகுதுங்கிறத நம்ம அறியணும். ஒரு சின்ன இன்சிடென்ட் நம்ம பைபிள்ல இருந்து அறியலாம். சீஷர்கள் கடலில படகில போய்கொண்டு இருக்கும் பொழுது இயேசு அவர்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நான் சற்று நேரம் பின்பதாக வருகிறேன் என்று சொல்லி. அப்பொழுது படகு நடுக்கடலிலே சேர்ந்தது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வருகிறார். அதை சீஷர்கள் கண்டபோது ஐயோ ஆவேசம் என்று சொல்லி பயந்து அலறினார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சிச்சுவேஷன், இதை பார்த்த உடனே, இப்படி ஒரு காட்சி அதை பார்த்த உடனே இயல்பாகவே மனுஷருடைய எண்ணங்களிலே பயங்கள் தோன்றுவது இயல்பு. இந்த பயம், இந்த இயல்பான பயத்தை கூட பயன்படுத்தி சாத்தான் அதன் மேல் அரண்களை எழுப்பக்கூடும். இவர்கள் அலறுகிறார்கள். அப்பொழுது இயேசுதாமே பக்கத்துல வந்து நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை அவர் குரல் கொடுக்கிறார். நான் தான், பயப்படாதீங்கன்னு சொல்லி அவர் பேசுகிறார். அப்பொழுது அவர்கள் பயத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். அந்த நேரத்துல பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே நீர்னா நானும் கொஞ்சம் இறங்கி நடந்து வரேனே கடல் மேல என்று சொன்ன, வா என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ இவர் இறங்கி நடக்கும் பொழுது அந்த கடலின் மேல நடக்கிறார். ஆனால் திடீரென்று அந்த கடலுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இவர் பயந்து அலறு, எங்க நின்றுகிட்டு இருக்கிறோம், நம்ம கடலுக்குள்ளையா என்று சொல்லி நினைக்கும் பொழுது திடீரென்று இவருக்குள்ள ஒரு பயம் வந்து விடுகிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவரை கையை நீட்டி பிடித்து படவில எடுத்து விடுகிறார். அற்ப விசுவாசியே, ஏன் பயப்பட்ட, ஏன் சந்தேகப்படுறேன்னு சொல்லி அவனு சொல்ற. அப்போ அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன், அந்த திடீர்னு நடக்கிற ஒரு சூழ்நிலை நம்மை பயத்துக்குள்ளாக்குகிறது. அப்போ அந்த இடத்துல வருகிற இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை அந்த பயத்திலிருந்து, அந்த சிச்சுவேஷன்ல மக்களுக்கு உதவி செய்கிறது, அவர்களை விடுதலையாக்குகிறது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பாருங்க, நானும் பஸ்ல ஏறி என்னுடைய உறவினர் ஒருவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்ததுனால அவர்களுக்கு சாப்பாடை ஆயத்தப்படுத்தி எடுத்துக்கொண்டு ஒரு கூடையில வைத்துக்கொண்டு என்னுடைய மகள் சின்ன பிள்ளை அவளை கையில தூக்கி கொண்டு ஒரு பஸ்ல ஏறினேன். ஏறி போய் நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்ல இறங்கும் போது நமக்கு வந்து சைடெல்லாம் பார்த்து பழக்கம் இல்லைன்னா, கிராமங்கள்ல எல்லாம் பஸ் நல்லா ஓரமா தான்ப்பா நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டினா நம்ம பாட்டுக்கு இறங்கிக்கலாம். ஆனா இங்க நான் இறங்கும் போது சைட்ல பாக்காததுனால சைட்ல வந்து ஒரு ஸ்கூட்டர் என்னை தட்டி விட்டதுனால கீழே விழுந்துட்டேன்.
கீழே விழுந்துனா சாப்பாடு ஒரு பக்கம் போயிடுச்சு, செருப்பெல்லாம் இன்னொரு பக்கம் போயிடுச்சு. பிள்ளைய மட்டும் கையில நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கேன். விழுந்து கிடந்து பார்த்தா கீழே பஸ்ஸோட அடிப்பாக தான் தெரியுது, டயர் கிட்ட தெரியுது, கண்ணு பக்கத்துல தெரியுது. ஆண்டவரே என்று சொல்லி இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. பயமா தானே இருக்கும். ஆனா அதுக்காக நான் பயந்துட்டேன் அந்த இடத்துல. அப்போ இனிமே எனக்கு பஸ்ஸ கண்டாலே பயம், இனிமே எனக்கு பஸ்ல ஏறணும்னாலே பயம், ரோட கண்டாலே பயம், இப்படி எல்லாம் பயந்து அந்த பயத்துக்கு நம்ம அடிமைப்பட்டு போனோமானால் அதன் மேல் சாத்தான் ஒரு அரணை எழுப்பி விடுவான், அதுக்கு நம்ம சிறைப்படுத்தி விடுவான். அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும்? நான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை கரம் பிடித்து தூக்கி விடுகிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையினால, தேவன் எழுதி கொடுத்த எழுதப்பட்ட வார்த்தையினாலே நாம் இந்த பயத்தை ஜெயிக்க முடியும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணுகிறார், கர்த்தர் என் வலக்கரம் பிடித்து என்னை தாங்குகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நாம் பேசுவதன் மூலமாக பயத்திலிருந்து வெளியே வர முடியும். இன்னும் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 21:26 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி காலங்களிலே வருகிற ஆபத்துக்கு பயப்படுகிறதுனால மனுஷனுடைய இருதயம் கரைந்து போகும். எதிர்பார்த்து ஒவ்வொரு ஆபத்தா வந்து கொண்டு இருக்கிறது. கொரோனா ஆபத்து, அடுத்தால என்ன ஆபத்தோ, அடுத்தது என்ன வைரஸோ என்று சொல்லி ஒரு ஆபத்தை எதிர்பார்க்கிறதுனால மனுஷனுடைய இருதயம் பயந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் நமக்கு வார்த்தை சொல்லுது, இப்படிப்பட்ட பயத்திற்கு நாம் அடிமைப்பட்டு போவோமானால், அதற்கு சிறைப்பட்டு போவோமானால் அதுதான் சாத்தானுடைய அரண். இப்படிப்பட்ட அரனை நாம் ஜெயிக்கத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, வானத்தின் கீழும் பூமியின் மேலும் இயேசு கிறிஸ்துடைய நாமம் எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கப்படும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் பெரிய நாமம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினாலே, இயேசு கிறிஸ்துவின் வசனத்தினாலே நாம் நிரப்பப்பட்டிருப்போமானால், அதை விசுவாசித்து நம்முடைய வாயிலிருந்து பேசுவோமானால் சாத்தான் எந்த பயம் என்கிற அரணையும் நமக்குள்ள எழுப்ப முடியாது. இந்த பயம்ங்கிற அரணை நமக்குள்ள போட முயற்சிக்கும் பொழுதே அதை இயேசுவின் நாமத்தினாலே நாம் நிர்மூலமாக்க முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அவ்வளவு பெரிதான நாமம், அவ்வளவு மகிமையுள்ள நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், மிகப்பெரிய நாமம். எத்தனை பெரிய பாக்கியம் நாம் அப்படிப்பட்ட நாமத்திற்குரிய தேவனை ஆராதிப்பதும், அவரோடு நாம் நெருங்கினவர்களாக, அவரோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருப்பதும் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, இயேசுவின் நாமத்தினாலே நான் எழுந்திருப்பேன், இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்கிற தைரியமும் நம்பிக்கையும் நம்ம இந்த பயம், சாத்தான் கொண்டு இருக்கிற பயம் என்கிற அரணை உடைத்து நொறுக்குகிறது. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துல எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தாலும் மக்கள் அந்த இடத்துல பயப்படுறதுக்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. அவருடைய வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியினாலே மக்கள் சந்தோஷப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், அவருடைய கிரியைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியம், ஏதோ ஒரு பயம் நம்மை சில பேருக்கு வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் வந்தாலே பயம், கணவரை பார்த்தாலே பயம், என்ன பேசுவாரோ, எப்படி நடந்துக்கிடுவாரோ என்று சொல்லி இப்படி பயத்திற்கு அடிமைப்பட்டவர்களா எப்படி நாம் வாழ முடியும், எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? ஆனால் ஒருபோதும் கர்த்தர் இதை நம்முடைய வாழ்க்கையில விரும்பவே இல்லை. அவருடைய நாமத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே நாம் சந்தோஷமா இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதான தேவ வல்லமையுள்ள ஆயுதமாகிய அவருடைய வார்த்தை, அவருடைய நாமத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசின அன்பிற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எந்த ஒரு சாத்தான் போடுகிற எண்ணங்களும் எங்களுடைய சிந்தனைகளை சிறைப்படுத்தாதபடிக்கு, எங்களை அடிமைப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலும் வசனத்தினாலும் எங்களுடைய இருதயத்தை நிரப்பிக் கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அதற்காகவே நீர் ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொன்னபடி எல்லா பயங்களையும் மேற்கொள்ளத்தக்கதாக உம்முடைய வார்த்தை, வசனம், உடைய ரத்தம் எங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமும் உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.